நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நலமே சொல்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் ரேஷ்மா முரளி. இன்னைக்கு நிகழ்ச்சியில உடல் பருமனால என்ன மாதிரியான நோய்கள் வரதுக்கான சான்சஸ் இருக்கு மற்றும் பேரியாட்ரிக் சர்ஜரி அப்படின்னா என்ற பற்றின பல சந்தேகங்களுக்கு தீர்வுகள் மற்றும் ஆலோசனைகளை வழங்குவதற்காக பேரியாட்ரிக் மற்றும் மெட்டபாலிக் சர்ஜன் டாக்டர் எஸ் பாலமுருகன் இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இப்போ டயபெட்டிக்ஸ் பிளஸ் 30 BMI அப்படி இருந்தா என்ன மாதிரியான சர்ஜரி இருக்கும் டாக்டர்? அந்த பேரியாட்ரிக் சர்ஜரி பத்தி கொஞ்சம் பிரீஃபா சொல்லுங்க. ஓகே, நான் அதை ஒரு சர்ஜரி பத்தி ஸ்லீவ் கேஸ்ட்ரெக்டமி பத்தி சொன்னா ஒரு எக்ஸஸ் பாடி இது ஸ்டொமக்கோட இந்த சைடில் இருக்கிற பெரிய கர்வேச்சர் ஆஃப் த ஸ்டொமக்கை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் when it comes to metabolic syndrome, கொஞ்சம் ஏஜ் ஜாஸ்தியாகி அவங்களுக்கு சுகர் இருக்குது, கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் லாங் டேர்மில் அவங்களுக்கு வெயிட் மெயின்டெனன்ஸும் இருக்கிறக்காகவும் இந்த டிசீஸ் டயபெட்டிஸும் க்யூர் ஆகிறதுக்கு we do surgery is called gastric bypass surgeries or mini gastric bypass surgeries. நான் ஒரு சில ஹார்மோன்ஸ், அங்கர் ஹார்மோன் பற்றி, கெர்லின் ஒரு ஹார்மோன் பற்றி சொன்னேன். இன்னொரு அடுத்த ஹார்மோன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லெப்டின் இன்க்ரிட்டன்ஸ்னு ஒரு ஹார்மோன்ஸ் இருக்குது. லெப்டின் LEPTIN. அந்த லெப்டின் நார்மலாக நம்ம உடம்புல செக்ரேட் ஆகிட்டு இருக்கும் மேடம். ஆனால் வெயிட் ஜாஸ்தியாக இருந்து ஃபேட் பர்சன்டேஜ் ஜாஸ்தி ஆகிறவங்களுக்கு அந்த லெப்டின்ஸோட ஹார்மோன்ஸ் மறுபடியும் செக்ரேட் ஆகும். இந்த லெப்டின்ல இன்னொரு கொலோக்கியல் நேர்மில் சொன்னால் செடைட்டி ஹார்மோன். சாப்பிட்டோன்னா போதும்னு சொல்றதுக்கு அந்த ஹார்மோன் செக்ரேட் ஆகணும். ஆனால் இந்த ஹார்மோன்ஸ் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு ஜாஸ்தியாக செக்ரேட் ஆக அந்த செடைட்டி ஹார்மோன் செடைட்டி இருக்கவே இருக்காதுங்க மேடம். எனக்கு ஃபுல்லான ஃபீல் கொடுக்காது. சரிங்களா? ஃபுல்லான ஃபீல் ஜாஸ்தி இந்த ஹார்மோன் செக்ரேட் ஆகும்போது ஃபுல்லான ஃபீல் எனக்கு செக்ரேட் கொடுக்காது. ஸோ அதனால மறுபடியும் பசி எடுக்கிற ஃபீல் வர ஆரம்பிக்கும். இதனால சுகர் கண்ட்ரோலுக்கு வரவே வராது. ஸோ இந்த சர்ஜரிஸ்னால லெப்டின்ஸும் அந்த ஃபேட் பர்சன்டேஜ் கம்மியாக, கொழுப்போட பர்சன்டேஜ் கம்மியாக இந்த லெப்டின்ஸும் நார்மலாக செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால பேன்க்ரியாஸ் வேலை செஞ்சு டயபெட்டிஸை க்யூர் பண்ணுது. ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். ஸோ லெப்டினும் கெர்லினும் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் ஒபிசிட்டி. இந்த சர்ஜரிஸ் அந்த ரெண்டு இதையும் நார்மலாக ஒர்க் பண்ண வைக்கிறது தான் இந்த சர்ஜரிஸோட ஒர்க். ஓகே டாக்டர், இப்போ டயபெட்டிக்ஸ் பற்றி பேசிட்டு இருக்கோம். அடுத்து ஜாயிண்ட் பெயின்ஸ், இன்ஃபர்டிலிட்டி பற்றி பேசலாம் டாக்டர். ஸோ இந்த சர்ஜரினால அது எஃபெக்டிவாக இருக்கு? இந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் ஒரு வெயிட் பேரிங் ரேஸ். இப்போ நான் நடந்து போகிறேன் மேடம், எனக்கு ஒரு 50 கிலோ 60 கிலோ வெயிட் எடுத்து கொடுத்து என்னை நீங்கள் நடக்க சொன்னீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வெயிட் எல்லாம் எந்த இடத்துல என்ன வெயிட்டை தூக்கி கையில் தூக்கிட்டு போகிறேன்னா இங்கே இருக்கிற மூட்டு வலிகள் இருக்கும், ஷோல்டர் பெயின் இருக்கும். ஸோ ஜாயிண்ட் பெயின் எல்லாமே இட் ரிலேட்டட் டு வெயிட் பேரிங் ஏரியாஸ். ஹவு மச் வெயிட் யூ பேர் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதனால ஏற்படுற மூட்டு தேய்மானங்கள் அதெல்லாம் வரும்போது எஸ் வெயிட் பேரிங் ஏரியாஸ்ல போய் விழுகுது. பட் இது மெக்கானிக்கல் சிண்ட்ரோம். இது வெயிட்னால வரக்கூடிய மெக்கானிக்கல் சிண்ட்ரோம்னால அதனால நம்ம மூட்டு பக்கத்தில் இருக்கிற நீர்கள் எல்லாம் தேய்மானமாகி அதனால விழுக்கக்கூடியது. ஆனால் when it comes to obesity and infertility, வெயிட் சம்பந்தப்பட்ட குழந்தையின்மை பிரச்சனைகள் மேல்ஸாக இருந்தாலும் ஃபீமேல்ஸாக இருந்தாலும் சரி, ஃபீமேல்ஸில் மெயினான விஷயம் உடல் பருமனால 3 விஷயங்கள் அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீர்க்கட்டிகள், PCOS அப்படின்னு சொல்றது. அடுத்தது மாதவிடாய் பிரச்சனைகள், அதாவது இர்ரெகுலர் சைக்கிள்ஸ். அடுத்தது 3வது பார்த்தீங்க அப்படின்னா புவர் எக் குவாலிட்டி. ஸோ இந்த 3 விஷயங்கள் வரறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற பட்சத்தில் they suffer with infertility issues. அப்போ வெயிட் கம்மியானதான் அந்த 3 விஷயம் சரியாகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சரியாகும். ஸோ இது நான் ஃபேட் பர்சன்டேஜ் சொன்னேன் இல்லைங்க மேடம். இந்த ஃபேட் பர்சன்டேஜ் அகைன் நான் இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கு நான் லெப்டின் ஒரு விஷயத்த சொன்னேன். அந்த லெப்டின் எப்போ ஜாஸ்தியாக செக்ரேட் ஆகுதோ அப்போ அந்த லெப்டின் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை உருவாக்கி அப்போ அதனால தான் நீர்க்கட்டிகள் டெவலப் ஆக ஆரம்பிக்கிறது. ஸோ ஃபேட் பர்சன்டேஜ், லெப்டின், அந்த லெப்டின் PCOS வர உருவாக்கு, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உருவாக்கி PCOS வர உருவாக்குது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் வெயிட் லாஸ் தான் மேண்டேட்ரி அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் பிளஸ் ஒரு டயட் இருந்தாலே அந்த வெயிட் லாஸ் வராது. PCOS முடியாதவங்களுக்கு அப்போ வெயிட்னால எனக்கு இதெல்லாம் தொந்தரவு பெர்சிஸ்டன்ட்டாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றப்போ அப்போ they need again medicines or to go with surgery அப்படின்னு வந்தது. ஓகே டாக்டர், இப்போ சர்ஜரிஸ் நிறைய பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னீங்க. அப்படின்றப்போ உங்க க்ளோஸ் டு தி ஹார்ட் ஸ்டோரி எதனா இருக்கா? நாங்கள் ஒரு லாஸ்ட் 2 years பேக் முன்னாடி ஒருத்தருக்கு சர்ஜரி பண்ணியிருந்தோங்க மேடம். அந்த சர்ஜன் அவங்க பேஷண்ட் ரெஃபர் பண்ணியிருந்தது ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன். சரிங்களா? அந்த பேஷண்ட் ரெஃபர் பண்ணியிருந்த ஆர்த்தோபெடிக் சர்ஜன். அந்த அவங்களோட ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 63 வயசு, ஒரு 122 கிலோங்க மேடம். 63 வயசுல 122 கிலோங்கிறது கிட்டத்தட்ட 65 கிலோ எக்ஸஸ் பாடி வெயிட் மட்டும் 65 கிலோ இருந்தாங்க. ஸோ அவங்களோட வே ஆஃப் லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்னா பெட்டை விட்டு எந்திரிப்பாங்க, அவங்களால பாத்ரூம் போகிறதுக்கு they need some support, இல்லை வாக்கரை வச்சுட்டு தான் பாத்ரூம் போவாங்க, போயிட்டு மறுபடியும் பெட்டில் படுத்துப்பாங்க. இவ்வளோதான் அவங்களோட ஒர்க்காக இருந்துச்சு. ஸோ மூட்டு தேய்மானம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு, அதனால நடக்க முடியல. ஸோ டாக்டர்கிட்ட போகும்போது நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிஸும் அவங்க டிஃபர் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ வெயிட்டை வச்சுட்டு பண்ணாலும் வலி கம்மியாகுமே ஒழிய
ஆனால் மறுபடியும் அந்த பெயின் வந்து ஆப்ரேட்டட் பெயின் அவங்களால நடக்க முடியப்போ அந்த போன்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ண சைட் இடத்துல ஸ்டிஃப்னஸ் வந்துடும். ஸோ மறுபடியும் திஸ் சர்ஜரி இஸ் கோயிங் டு பி ஃபெயிலியர். வெயிட் லாஸ் பண்ணாமல் யூ cannot defer, go with bariatric surgery அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ சர்ஜரி பண்ணி கிட்டத்தட்ட அவங்க 2.5 years ஆயிடுச்சு. ஸோ இப்போ ரீசெண்டாக அவங்க எங்கள் சப்போர்ட் குரூப் மீட்டிங் வந்திருந்தாங்க. வரும்போது இவ்வளோ நாள் நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஆட்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் ஏறக்கு ஒரு சப்போர்ட்டே இல்லாமல் தனியாக நடந்து தனியாக வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவ்வளோ நாளில் ஒரு வெயிட் லாஸ் அண்ட் அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து ஒரு 30 கிலோ இப்போ வெயிட் கம்மியாக இருக்காங்க. வித்தின் ஒரு 1.5 years to 2 years கம்மியாக இருக்காங்க. ஸோ அந்த 30 கிலோ கம்மியானால இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் தர ஆரம்பிக்குது. ஸோ இந்த வயசில் நல்லா இருந்தால் இப்போ யாரோட சப்போர்ட் இல்லாமல் இருந்து நான் என்னோட லைஃப் ரன் பண்ணாலே போதுமானது. இட் ஃபீல்ஸ் ஹாப்பி ஃபார் தெம் ஆல்சோ. பார்க்குற எங்களுக்கும் ஓகே தே ஆர் டூயிங் குட் அப்படின்னு சொல்கிறது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 18 வயசு பையங்க மேடம். 18 வயசு பையன் 168 கிலோ இருந்தார். ஸோ அவரோட பிரச்சனை என்ன அப்படின்னா ஸ்கூலுக்கு போவாங்க. அந்த சிவியர் ஸ்லீப் அப்னியா ப்ராப்ளம் இருக்கிறதுனால தூங்கி ஸ்கூலில் விழுந்துவாங்க. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இருக்காது, தூங்கவே முடியாது, ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி அவ்வளோ இருக்கும். ஸோ அடுத்த நாள் காலையில் ஸ்கூலுக்கு போவாங்க, உட்காந்துருக்க தூங்குவாங்க. ஸோ அங்கே இருக்கிற கிளாஸ் டீச்சர்ஸ் திருப்பி அவரை சொல்லி திட்டி ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் பண்ண வச்சு வெளியில் கொண்டு போய் நிற்க வச்சிருவாங்க. ஸோ ஈ காட் ஃப்ரஸ்ட்ரேட்டட், நான் இனிமேல் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், எல்லாமே என்ன இதே விஷயத்தை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். ஸோ இட் டிஸ்கன்டினியூட் ஸ்கூல் அது கரெக்டாக 12th எக்ஸாமுக்கு முன்னாடி. ஸோ ஃபைனலி இட் கம்ஸ் டு 12th. அவங்க பேரண்ட்ஸ் எங்கிட்ட கூட்டிகிட்டு வராங்க. தென் வி டிட் சர்ஜரிக்கு ப்ரிப்பேர் பண்ணி அந்த சர்ஜரிக்கு எடுத்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் +2 ரீஅப்பியர் ஆகி நல்ல மார்க்ஸ் எடுத்து ஸ்டாண்ட்ஸ் காலேஜில் இப்போ ஃபர்ஸ்ட் மார்க். ஸோ ஒரு சர்ஜரிக்கு அப்புறம் இட் இஸ் நாட் இம்ப்ரூவிங் அவங்களோட மற்ற டிசீஸ் மட்டும் கிடையாது, ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகும்போது தே கெட் மோர் கான்ஃபிடன்ஸ் இன்சைட் சொசைட்டியில் கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ணும்போது அவங்க பெட்டராக வந்து அவங்க லைஃப் ரன் பண்ணுறதுக்கு இட் இஸ் கோயிங் டு பி ஹெல்ப்ஃபுல். ஸோ இந்த இடத்துல அல்டிமேட்டாக நம்ம பார்க்க வேண்டியது ஒபிசிட்டி இஸ் அ டிசீஸ் தான். ஸோ அது எல்லாத்தோட குவாலிட்டி கெடுக்குமான்னு கேட்டிங்கன்னா உங்களோட லைஃபையும் கெடுக்கும், என்னோட லைஃபையும் கிடைக்கும், நம்ம சுற்றி இருக்கிற எல்லாத்தோட லைஃபையும் கெடுக்கிறக்கும். ஸோ வென் இட்ஸ் கெட் டு பி ட்ரீட்டட், அதை ட்ரீட்மெண்ட் அவசியம். அப்போது அதை ஃபைட் பண்ணி, அது சர்ஜரியாக இருந்தாலும் ஃபைட் பண்ணணும், மெடிசன்ஸாக இருந்தாலும் ஃபைட் பண்ணணும், அதை உட்காந்து டாக்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ நமக்கு இவ்வளோ நோய்கள் இருக்குது. இந்த இவ்வளோ நோய்களுக்கு காரணம் உடல் பருமன் தான். ஸோ இந்த உடல் பருமன் ஒன்று இல்லாமல் இருந்தாலே போதும், மற்ற எந்த நோய்களும் நமக்கு வராமல் பார்த்துக்கும். நிச்சயமாக டாக்டர், உடல் பருமனால என்ன மாதிரியான நோய்கள்லாம் வருதுன்னு சொன்னீங்க, அதுக்கான ட்ரீட்மெண்ட் பற்றி ரொம்ப சிறப்பாகவே சொன்னீங்க. சிறப்பான ஆலோசனைகளை வழங்கியதற்கு நன்றி டாக்டர்.